கிளாஷ் ஆஃப் கிளானில் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஷ் மேனியா அப்படிங்கிற நியூவான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் கிளாஷ் ஆஃப் கிளான் இப்போ அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க WWE பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெசல் மேனியா சீசன் இல்லையா, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான் அப்படியே கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இது ஒரு வகையான தீம் தாங்க. எப்படி நம்ம சம்மர் சீசனும் அண்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சீசனுக்கான நியூவான விஷயம் வரும் இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா WWE அவங்க ரெசல்மேனியா சீசனுக்காக பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளானோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணி இதை வந்து ஓப்பன் பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த அப்டேட் வரல. செகண்டாக நாங்கள் வந்து ரைடுக்கு போனோம், முக்கியமான அப்டேட்லாம் பண்ணோம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 4-5 முறை அப்டேட் கேட்குது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் போனீங்க அப்படின்னா உங்கள் ஏஜையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஒன் செகண்ட் பார்த்தீங்கன்னா நீ சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு கிளானுக்குள்ளே போய் ஓப்பனாக சொல்ல போனால். ஆனால் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. உதாரணத்துக்கு கிளாஷ் ஆஃப் கிளானுக்குள்ளே இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூப்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க இல்லையா, இனிமேல் ட்ரைனிங் டைமே இல்லை. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரைனிங் டைமையே பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். இது மூலிமா மல்டிபிளான டைம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் போக முடியும். இது ஒரு மிகப்பெரிய அப்டேட்னு சொல்லலாம். நிறைய பேர் இதை பற்றி பேசிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிளாஷ் ஆஃப் கிளானுக்குள்ளே. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் டைமுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நீங்கள் இருக்கும் போதே இந்த ட்ரைனிங் டைம் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்பை வந்து கேமை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகணும், அடுத்தவங்க ரைடு வரும்போது ஈஸியாக அடிக்கிறதுக்காக தான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் இருக்கும் போதே அவங்களும் ரைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அதாவது நீங்கள் ஆன்லைனில் இல்லாதப்போ தானே உங்கள் வில்லேஜ் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஆன்லைனில் இருக்கும்போது கூட உங்கள் வில்லேஜ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இது நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்ளிகா மாதிரி தான், ஒரு மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் இதை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. இது மூலியமாக ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் வில்லேஜ் வந்து அட்டாக் பண்ண முடியும். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ராஃபி குறையுமா அப்படிங்கிறத நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. என்ன யாராவது அட்டாக் பண்ண தானே எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் அட்டாக் போன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வில்லேஜும் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இருக்குது, ஆன்லைனில் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளானுக்குள்ள இன்னொரு மிகப்பெரிய மாற்றம் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குமோனே தோணுது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கிளாஷ் ஆஃப் கிளானுக்குள்ளே வர ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவங்களோட இந்த வகையான 2D சிஸ்டம் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளவுடுக்குள்ளே போகிறது அண்டு நம்மளோட ஓல்டு டவுன் ஹால் வில்லேஜ் இந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஸ்பராக வந்து சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளானுக்குள்ளே சேர்றோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம இன்ஆக்டிவில் இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிக் பண்ணிடுறாங்க. முன்னே வந்து ஒரு ரெப்புடேஷன் இருந்தது, ஸோ யாராக இருந்தாலும் கிக் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ எந்த கிளானுக்குள்ளே போனாலும் சரி ஆக்டிவில் இல்லை, 2 டேஸ்க்கு மேலே ஆக்டிவில் இல்லைனா கூட கிக் பண்ணிடுறாங்க. இது நார்த்து மட்டும் இல்லை, இங்கே சவுத்துலேயுமே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும். ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி ப்ளீஸ் உங்கள் கிளான் நேமை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். கிக் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து ஆன்லைனில் இருப்போம், சில நேரங்களில் இருக்க மாட்டோம். இந்த கேமுக்குள்ளே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் உங்கள் கிளானை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எது பெட்டராக இருக்கோ, எந்த கிளானுக்குள்ளே நிறைய பர்சன் இருக்காங்களோ, அந்த 49 மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்குள்ளே தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். 49ங்கிறது நான் சும்மா சொல்கிறேன். டீசெண்டான பர்சன்ஸ் வந்து உள்ளே வந்து ஆக்டிவில் இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக உள்ளே நானும் வர்றேன். ஸோ நாமளும் நம்ம கிளானை வந்து பாதுகாத்து இந்த வாருக்குள்ளே போகலாம். நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு, ஆனால் இன்னும் சில விஷயங்கள் மாறல. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆக்டிவில் இருக்க கிளான் கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுது. அது இன்னும் மாறலன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த டவுன் ஹால் ஹீரோஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில பல அப்கிரேடை வந்து எடுத்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்காங்க. முன்ன 10th லெவல் 8th லெவல் போனாலே போதும் சூப்பராக இருக்குன்னா இப்போ 100th லெவல் வரைக்கும் வந்தாச்சு. ஆனால் அப்படி இருந்தும் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு சுத்தமாக பவரே இல்லாத மாதிரி சில நேரங்களில் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. ஓல்டஸ்ட் மெமரிஸ்லாம் பல விஷயங்கள் க்ரியேட் ஆகுது. இந்த மேனியாவில் என்னென்னலாம் மாறி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பெருசாக எதுவுமே மாறலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டரியோ பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்காக போட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரூப்போட சின்ன சேஞ்சஸ்க்காக வச்சுருக்காங்க. அண்ட் ரியா ரிப்ளியோடது பார்த்தீங்க அப்படின்னா அந்த விசார்ட் இருக்கும் இல்லையா, அந்த விசார்டுக்கான ஃபேஸ் சேஞ்சஸில் ஒன்று மாற்றிருக்காங்க. இது நீங்கள் ரொம்ப ஹைலைட்டாக ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுமே தவிர நியூவஸ்ட்டாக வர்றாங்க இல்லை ஓல்டஸ்ட்டாகவே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பெருசாக எந்த மாற்றத்தையும் தராது. ஜஸ்ட் ஸ்க்ரீன் மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பேனரை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய மாற்றமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்மஸுக்குலாம் எத்தனை விஷயங்கள் மாற்றுவாங்க. இதையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரிங்கு மாதிரி மாற்றிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஒரு ரிங்குக்குள்ளே வந்து நம்மளோட கிளான் இருக்க மாதிரியும் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்கிற மாதிரியும் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது டோட்டல் பவுண்டரியே சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் எனக்கு புரியுது. இருந்தாலும் அப்படி ஒரு வேளை கொண்டு வந்திருந்தா பேசிக்கான அந்த லோயர் ஸ்ட்ரக்சரையே மாற்றிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு சொல்லலாம்.
அதெல்லாம் மாத்தாதனால தான் நமக்கு எந்த பெரிய சேஞ்சஸும் அதில தெரியலையோன்னு தோணுது. ஏன்னா ரெஸ்லிங்கோட இவங்க வந்து கம்பேட்டபிளா பண்றாங்க அப்படின்னா, அது ரிலேட்டடாவாது ஏதாவது ஒரு வகையான விஷயத்த வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். அவங்க ஃபேஸ மட்டும் சேஞ்ச் பண்ணா போதுமா? இது நார்மலா பார்த்தீங்கன்னா, கிங்கோட ஃபேஸ ஸ்வைப் பண்ணிட்டோ, இல்ல கிங்குக்கு பதிலா வேற யாரையோ அங்க வந்து ஆல்டர்னேட்டா வைக்கிறோமே, அதே மாரி ஃபீச்சர் தான் இங்கேயுமே வரும். ஸோ இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து அவ்வளவா பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்கும்னு நெனச்சு பார்த்தேன். ஆனா இங்க எவ்வளோ பெரிய சேஞ்சஸ்லாம் இல்ல. நார்மலா இருக்கிற மாரியே இருக்கு. பேனர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2 ட்ரூப்ஸ்லேருந்து 2 பேத்தோட ஃபேஸ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா, மிஸ்டீரியோக்கு பார்த்தீங்கன்னா, மெயின் இவென்ட்ல வந்து போட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனா இவங்க மட்டும் தான் இருக்காங்களா? இன்னும் எத்தனையோ பிளேயர்ஸ் இருக்காங்களே! ஸோ அவங்களோட ஃபேஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, கிளானுக்குள்ள ட்ரூப்ஸ்ல வந்து ஆட் பண்ணியிருந்தா, இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு தான் தோணுது. பட் இதுல இவ்வளோ பெரிய மாற்றத்த எதிர்பார்த்ததே பெரிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்கள், ஈவென்ட்ஸ் எல்லாமே உள்ள நடந்துகிட்டு இருக்கும். மெயின் இவென்ட் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஏதோ செயல்படாத ஒரு சம்பிரதாய விஷயமா தான் இருக்கு. இன்னும் பல விஷயங்கள உள்ள கொண்டு வாங்க. ஆல்ரெடி இருந்தத அந்த ஓல்டான திங்ஸ திரும்பவும் வந்து ரீகிரியேட் பண்ணுங்க. அப்படி பண்ணாங்க அப்படின்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, உள்ள வர ஆரம்பிப்பாங்க. நெறைய வந்து மவுத் டாக்ஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்போட, இந்த கேமோட விஷயங்கள் எல்லாமே பரவ ஆரம்பிக்கும். அப்ப இன்னும் மக்களுக்கு எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து அந்த பழைய மாரி இல்லப்பா, கிளாஷ் ஆஃப் கிளானே பழைய மாரி இல்ல அப்படின்னு நெனைச்சவங்களுக்கு, உள்ள வரதுக்கு ஒரு சான்ஸா கிடைக்கும் இல்லையா? ஸோ இது என்னோட அபிப்பிராயம். கண்டிப்பா கிளாஷ் ஆஃப் கிளானுக்குள்ள இன்னும் முக்கியமான மாற்றங்கள் வந்தா, நெறைய பிளேயர்ஸ் உள்ள வருவாங்க. நெறைய நியூவான பிளேயர்ஸ் வருவாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? PUBG, ஃப்ரீ ஃபயர் தோத்துட்டாங்க. ஓப்பனா சொல்லப்போனா தோத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா, இப்ப யாருமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீசென்ட்டா சும்மா ஒரு சர்வே மாரி எடுத்தேன். இதுக்குன்னு எடுக்கல. சும்மா ஒரு ரீசனான சர்வே மாரி எடுத்தேன். அப்ப எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேம்ங்கிற விஷயத்துலேருந்தே வெளிய வந்துட்டாங்க. கிளாஷ் ஆஃப் கிளானுக்கு மட்டும் இல்ல. ரொம்ப டாப்பா போயிட்டு இருந்த இந்த லாக்டவுன்ல ஃபேமஸா பேசின எல்லா கேம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய அடி. இந்த ரீல்ஸ் வந்தனாலேயே. ஸோ, அதனால இந்த மாரி நேரங்கள்ல நீங்க நல்லா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, இந்த கேமுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் வந்து கூடுவாங்க. அதுதான் வந்து நானும் எதிர்பார்க்குறேன். நெறைய பேர் இருந்தா தான் கேம் விளையாட சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ உங்களோட கிளாஷ் ஆஃப் கிளானோட கிளான பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ நீங்க எந்த வகையான லெவல்ல இருக்கீங்க? இந்த மாரி எல்லா விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட நான் பேச ரெடியா இருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி நியூவான சேஞ்சஸும் கிளாஷ் ஆஃப் கிளானுக்குள்ள வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.